அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 42வது பார்க்க போகிறோம். 42வது சூத்திரம், சொல், பொருள், அதன் விளைவான அறிவு இம்மூன்றும் கலந்து நிற்பது வினாவோடு கூடிய சமாதி ஆகும். இங்கு சொல் அதிர்வை குறிக்கும், அதாவது சொற்களை உள்ள எடுத்து செல்கின்ற நரம்பு ஓட்டங்கள், அதன் எதிர்வினையே அறிவு. தியான பொருளின் பெயர், பெயர் குறிக்கும் பொருள், அது பற்றிய அறிவு, இவற்றில் தர்க்கத்துக்கு இடமிருந்தால் தியானம் வினாவுடன் கூடியிருக்கிறது. எனவே இது ஸ்வீதர்க்கம் என்று பதஞ்சலி முனிவரால் குறிப்பிடப்படுகிறது. ரோஜா என்பது ஒரு சொல். அதன் நிறமும் உருவமும் அந்த சொல்லுக்குரிய பொருளை சுட்டும். அம்மலரின் தன்மை, மென்மை, உபயோகம், உற்பத்தி பற்றிய அதன் விளைவான அறிவு. இவ்விதமாய் தியானிக்கின்ற பொருளின் சகலத்தையும் மனதில் இருத்தி வேறு நினைவு குறுக்கிடாமல் செய்யப்படுவது ஸ்வீதர்க்க சமாதி ஆகும். மனம், சுவை, ஒளி போன்றவற்றை கொண்டு ஒரு பொருளை அடையலாம். இதுதான் ஸ்வீதர்க்க சமாதி ஆகும். இத்துடன் 42வது சூத்திரம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.